இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சிம்பிளான ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு உப்புமா செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாங்கிறது தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கடாயில் ஊற்றி அந்த ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இரநூறு கிராம் ரவை வச்சுருக்கேன். அதை வாங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஐம்பது கிராம் சேமியா வச்சுருக்கேன். அந்த சேமியாவும் அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையும் சேமியாவும் நல்லா வறுந்துடுச்சு. வாங்க அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். உப்புமா செய்யறதுக்கு கடாய் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். பருப்பு பொடிஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சிறு தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுந்துடுச்சு. இப்போ மீடியம் சைஸில் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப சிவக்கணும்னு ஒன்றும் கிடையாது. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ அதுக்கு தேவையான ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம்.
2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். பத்து நிமிஷம் கொதிச்சா போதும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் உப்பு போட்டேன். உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் 2வது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம்லாம் நல்லா வெந்துடுச்சு. வாங்க ரவையை நல்லா அதில் கொட்டி நல்லா கலரி விட்டுக்கலாம். ரவையும் சேமியாவும் வறுத்து வச்சோம் பார்த்திங்களா. இப்போ வாங்க அது கொதிக்கிற அந்த தண்ணியில் நல்லா கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரி விட்டுக்கலாம். மொத்தமாக கொட்டிட்டா கட்டிமாயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. சிறு தீயில் வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு மீடியம் தீயில் வச்சுக்கோங்க. நல்லா கலரி விட்டுட்டேன். இப்போ ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி விட்டுடலாம். சிம்மர்லேயே இருக்கட்டும். சிம்மரில் இருந்ததுனால திருப்பி ஒரு கலரி விட்டு கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சுற்றி விட்டுக்கலாம். நெய் ஊற்றி 2 கலரி விட்டுக்குங்க. ரவை நல்லா வெந்திருக்கு. சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. மீடியமான தீயில் வச்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரவை சேமியா எல்லாமே வெந்திருக்கு. நிமிஷத்தில் செய்கிற சேமியா ரவை வச்சு ஒரு உப்புமாவு. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் இருக்கும். இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. சேமியா ரவை வச்சு ஒரு உப்புமா செஞ்சுருக்கேன். சிம்பிளான ஒரு முறையில். இதே மாதிரியே உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.